மக்களே, ப்ரோ கபடி லீக் வீரர், ப்ரோ கபடி லீக் கமெண்டேட்டர், அப்புறம் பைசன் படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு அற்புதமான நடிகர், இப்படி பல பெருமைகளை வச்சுட்டு இருக்கிற கே பிரபஞ்சன் நம்மளோட இருக்காரு. பிரபஞ்சன் வணக்கம். 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 நன்றி. கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸோட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பேசுறது எப்போதுமே சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி சார், உங்க கூட பேச ரொம்ப நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பா நீங்களே என்னோட இன்ஸ்பிரேஷன். அது உங்கள் கெரியரை நான் பல வருடமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கபடியோட உங்களுடைய பந்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கமெண்ட்ரியும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி, எப்படி சீசன் 12 ஓவராலாக எப்படி போயிட்டு இருக்கு, அல்லது நீங்கள் பார்த்த விஷயம், உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆன விஷயம்னா என்ன சொல்லலாம் சீசன் 12? எனக்கு பாட்னா பைரேட்ஸ் இந்த சீசனில் ஏன்னா டேபிள் டாப்லேருந்து கீழே இருந்து மேலே வந்திருக்காங்க. ஒரே ஒரு ரைடர் விட்டு வச்சு அவரும் நிறைய ரைடரை சேர்த்துக்கிட்டாரு. நான் மட்டும் போகல, எல்லோரும் வாங்க சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு 8 டீம் வின் பண்ணி எலிமினேட்டர் வரைக்கும் கடைசி ஒரு தோல்வி. ஏன்னா ஓகே, அது ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு 11 சீசனாக அவங்க இந்த சீசனில் பாட்னா கீழே இருந்தாலும் 11 சீசனாக தெலுங்கு டைட்டன்ஸ் டேபிள் கீழே இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது தெலுங்கு டைட்டனுக்கு இந்த வெற்றி ஒருத்தானதான். ஏன்னா இந்த ஒரு விளையாடக்கூடியது. ஆனால் நாம் டெல்லி டீம் நான் பிடிச்சிருக்கு நிறைய டீம் சொல்லியிருப்பேன். ஏன்னா அதில் ஆஷு மாலிக்கோட கேம் ஃபர்ஸ்ட் லேட்டஸ்டில் இருக்காருன்ட்டு. ஆனால் அது இல்லாத எல்லாமே ஸ்டார் ரைடு இருக்க ஒரு கட்டத்தில் ஒரு கேம்னா என்ன, யூனிட்டினா என்ன அப்படின்னு தெலுங்கு டைட்டன்ஸ் திரும்ப கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த சீசனில் தெலுங்கு டைட்டன்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டீமாக இருக்குது. ஏன்னா அது மறுக்க முடியாது. மாற்றி சொன்னா அது தப்பாயிடும். 100% எனக்கும் ரொம்ப பிடிச்ச டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் தான். தெலுங்கு டைட்டன்ஸ் ஏன்னா விஜய் மாலிக், நான் அந்த மூவியில் நான் எப்படி இருந்திருக்குமோ அதை தெலுங்கு டைட்டன்ஸ் டைலாக் இல்லாமல் விஜய் மாலிக் இங்கே பண்ணிட்டு இருக்காரு. வண்டர்ஃபுல், கரெக்டாக சொன்னீங்க. கரெக்ட். ஏன்னா பரத்தோட கிட்டானாவும் நேற்று கமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சேன். பரத்தோட கிட்டானாவும் விஜய் மாலிக் ரத்தனமாவும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அற்புதமான ஒரு நேற்று அந்த மேட்ச் பாட்னாக்கு கைக்கு போன மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பரான டீம். டீம்னு சொல்ல முடியாத ஒரு ஃபேமிலி எமோஷன் கலந்த ஒரு கோச், தென் அந்த ஒரு யூனிட்டி சூப்பராக இருக்குது தெலுங்கு டைட்டன்ஸ். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா சொல்லிடுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. விஜய் மாலிக் தான் அதில் ரத்தனம் இன்னைக்கு போட்டுற இல்லை ரொம்ப நல்ல கம்பேரிசன் அது. ஏன்னா அவர் ரைடு போகாமல் இவர் அனுப்புறாரு. அவர் ஏற்கனவே டைட்டில் ஜெயிச்சிருக்காரு டெல்லியில் விஜய் மாலிக். இருந்தாலும் இப்போ இன்ஃபார்ம் பிளேயர் பரத்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரபஞ்சன். அப்புறம் உங்களுக்கு பட்னா பைரேட்ஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் அயான் ஒரு லெஃப்ட் ரைடர் உங்களை மாதிரி. அதுவும் நல்லா பண்றாரு. நம்ம எதிர்பார்க்க கூட இல்லை. இவங்க என்னன்னா அடிச்சு பிடிச்சி கட மேலே வந்துட்டாங்க. 8 வெற்றினா அது ஒரு லக்கில் வருது கிடையாது. எந்த அளவுக்கு அந்த டீம் திரும்பவும் உடஞ்ச ஒரு இதை திரும்ப கட்டமைச்சு கொண்டு வரதுங்கிறது சாதாரண ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, நான் அடிச்சு 8 பேருமே டானு தண்டாங்கிற மாதிரி அவங்க 8 பேருமே பயங்கரமாக வின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அயான் பெஸ்ட் ரைடரு. அவர் தான் 300 பாயிண்ட்டுக்கு மேலே பிரதீப் நார்வலோட அப்படி டிட்டோ, அப்படி கட் காப்பி மாதிரி இருக்கும். அவரோட பாடி ஆட்டிடியூட்டாக இருக்கட்டும், அப்படியே சூப்பராக இருக்கும். சேம் அதே டாப் டிஃபெண்டரை நவதீப் வச்சிருக்காங்க. அவரும் இப்போ தான் 78 பாயிண்ட் நினைக்கிறேன், 78 ஆனால் அவரும் இப்போ பெஸ்ட் டிஃபெண்டரில் இருக்காங்க. 2 பேருமே யாருமே கீழேருந்து நெருங்க முடியாத அளவுக்கு மேலே உச்சத்தில் இருக்காங்க. ட்ராஃபி வின் பண்ண முடியாலும் ஆடியன்ஸ் மத்தியில் சரி, நான் ஒரு ஆடியன்ஸாகவும் சரி, எல்லா மனசையும் அவங்க வின் பண்ணிட்டாங்களா இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. அயான் ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த மேக்கிங் இல்லை, அவரை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருப்போம் வர சீசனில். கண்டிப்பாக. ஓகே, அப்புறம் இந்த கேள்வி கேட்டு தான் ஆகணும். நீங்கள் தமிழ் தலைவாஸ் 2 முறை ஆடி இருக்கீங்க. சீசன் 5 விளையாண்டீங்க, அதுக்கப்புறம் சீசன் 8 விளையாண்டீங்க. தமிழ் தலைவாஸ் நிறைய எதிர்பார்த்தாங்க, பிளேயாக வருவாங்க, சில பேர் ட்ராஃபிலாம் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க. பவன் இருந்தார், அர்ஜுன் இருந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 10th பிளேஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு ஒரு வருத்தமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, கண்டிப்பாக வருத்தமாக தான் இருந்திருக்கும். ஆனால் மேலே வரத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தது. நாமளும் பாட்னா மாதிரி இல்லைனாலும் ஆனால் நம்ம மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா ஸ்டார் மற்ற பிளேயர்ஸை நம்ம போய் எதிர்பார்க்காம மற்ற டீமில் என்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த டீம்லேருந்து. ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் இப்போ பெரிய ப்ராப்ளம் கிடையாது, பெங்களூர் புல்ஸ் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அவங்கள ஏன் அவங்களோட இந்த 100% கொடுக்க முடியுது அப்படின்னா கேமு
ஸ்டார்ஸ் இல்லாத கேம் மட்டும் நம்பி போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி போகலாம் நம்ம. அது மாறிடுச்சா பிரபஞ்சன்? அந்த அந்த கபடியோட போக்கே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பரதீப், பவன், மணிந்தர்லாம் வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டீமாக தான் விளையாடி ஆகணும், ஸ்டார்ன்னு நம்பி ஒன்றும் கதைக்கு ஆகாதுங்கிற மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா கபடி? ஆமாம், இப்போ 7 பேருமே நம்ம தனியாக விளாண்டுறதா தான் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் விளாண்டு போயிடலாமே. இது வந்து டீம் கேம் வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் ஜொலிக்கணுமா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்காது. அதுக்கு உதாரணம் பெங்கால் வாரியர்ஸ். தேவாங் பெரிய லாஸ்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ஆனால் வந்து அவர் ஒன்றுமே தனியாக விளையாண்டு வின் பண்ண முடியல. ஆனால் இப்போ டீம் கேம் ஆஷு மாலிக்கு இந்த மாதிரி கேம் இருந்தாலும் அவங்க இப்போ டேபிள் டாப்பில் இருக்காங்க. ஏன்னா வந்து ஒத்துமையாக விளாட்றாங்க, பிரித்து பார்ப்பாட்டாக பிரித்து விளாட்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பின்னாடி இருக்கிற ஜோகிந்தர் நர்வால். ஸோ இது இந்த யங் பிளேயரால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தது முக்கியமான காரணம் பிசி ரமேஷும் மன்பிரீத் சிங்கும். அந்த ஒரு மற்ற ஸ்டார் ரேட் இல்லாமல் அந்த பிம்பத்தை உடைச்சி யங் பிளேயராலையும் நாங்கள் விளையாட முடியும் அப்படிங்கிற இதுதான். அந்த வந்து தமிழ் தலாஸ் வந்து அவங்க வந்து அடுத்த என்ன கோச் வராங்களோ அவங்க வந்து எடுத்து இதை பண்ணணும்னு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் 9 இதை ப்ரூவ் பண்ணாங்க. வித்தவுட் பவன் சராவத், வெறும் நரேந்திர வச்சு செமிஃபைனல் போனாங்க. எது காரணம்னா அதில் யாரும் இல்லை, எல்லாம் யங் பிளேயர்ஸு. அது பண்ணும்போது திரும்பவும் நம்ம வந்து அது ஸ்டாராக போகிறது, ஒரு ரைடர் நல்ல ரைடாக இருக்கலாம், திரும்பவும் அந்த ஒரு சப்போர்ட் ரைடராக வச்சு போனால் இன்னும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெல்லியும் தெலுங்கும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க, எமோஷ்னலாக ஒன்றா இருக்காங்க. அந்த யூனிட்டி தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் பிரபஞ்சன். அப்புறம் வந்து நீங்கள் மன்பிரீத்தை பற்றியும் பிசி ரமேஷ் பற்றி சொன்னீங்க. 2 பேர் கீழே விளையாடிருக்கீங்க. வந்து குஜராத் ஜெயின்ஸில் வந்து இவருக்கு கீழே, மன்பிரீத்து கீழே, பெங்கால் வாரியர்ஸில் பிசி ரமேஷ் கீழே டைட்டிலும் அடிச்சிருக்கீங்க. 2 பேர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம், அவங்க இவ்வளோ நல்ல கோச்சாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பர்சனல் அனுபவத்துலேருந்து? ஒரு கோச் எப்படி இருக்கணும்னா, என்னோட நான் வந்து ஒரு ரைடரு, என்கிட்ட வந்து டிஃபெண்டரை பற்றி சொல்லி கொடுத்தாருன்னா, நான் வந்து ப்ராப்பர் டிஃபெண்டர் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் ப்ராப்பர் டிஃபெண்டர் விளையாடணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றினாருன்னா என் கேம் மாறிடும். சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட் ரைடரு, நான் ரைட் ரைடரை என்னை மாற்றணும்னு ஒரு கோச் நினைச்சாருன்னா அது முடியாதுல்ல. அது மாற்ற முடியாது. உள்ளதாகவே எடுத்துக்கணும். அவங்க என்ன நினைக்கணும்னா, உன் பொசிஷன்லேயே இரு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நீ எனக்கு பண்ணிக்காமி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிசி ரமேஷ் சார் நீ 10 பாயிண்ட் எடுத்திருந்தாலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும், டோ டச் பண்ணணும். மற்ற பிளேயரை நீ பண்ணுறத மற்ற பிளேயரை பண்ணுறான் அப்படிங்கிறப்போ அந்த டிஃப்ரெண்ட், அந்த ஸ்லைட் டோ டச்சாக இருக்கட்டும், டுப்கி, கிக்கு, சென்டர் கிக்குன்னு புதுசாக பண்ணி காமிச்சு அவரை வந்து அந்த பெங்கால் வாரியர்ஸில் என்னோட கேம் வேறு மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. அவர் சப்போர்ட்டுமே, சென்ட்ரல் இருந்து சப்போர்ட்டுமே நான் ரொம்ப இது பண்ணிட்டேன். இவர்கிட்டையும் அதே மாதிரி தான். தனிப்பட்ட முறையில் குஜராத்தில் அவர்கிட்ட, ஹரியானா விட குஜராத்தில் எனக்கு மன்பிரீத் சார் ரொம்ப பயங்கர க்ளோஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இது இருந்தது. 2 ஸ்டிண்ட் இருந்தீங்க, ஹரியானாவில் இருந்தீங்க, குஜராத் இருந்தீங்க. ஆமாம், ஆனால் ஹரியானா ரொம்ப க்ளோஸ். நீர்குலியா சார் 2 பேருக்குமே. டுப்கி அந்த இடத்துல நான் அவரை வந்து அவர் நம்பிக்கை நான் இது பண்ணல. அந்த இடத்துல நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் அவர் அக்ரெசிவாக இருப்பார். அந்த இடத்துல வந்து அவரை வந்து இன்னும் அக்ரெசிவ் பண்ணக்கூடாது. அந்த இடத்த காமாக கொண்டு வரும்போது அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். ஸோ குஜராத்தில் ரொம்ப பாசமாக இருப்பார், ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் இந்த நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த மன்பிரீத் வந்து எப்படி இருப்பார் ஆஃப் ஸ்க்ரீனு, மேட்டில், இதில் ட்ரைனிங்கில் எப்படி இருப்பார்? அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் எப்படி வச்சா எப்படி இருக்கும் டக்குன்னு அந்த மாதிரி இருப்பார். அந்த பயங்கரமான ஒரு எப்படின்னா, அது வந்து நேச்சுரலாகவே அந்த பஞ்சாப்ல அவங்களுக்குள்ள ஒரு குணம். ரெஸ்பெக்ட்னா நம்ம கொஞ்சம் நஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லை, பயங்கரமான ரெஸ்பெக்ட் பிளேயரு. பேசும்போது அந்த அது வந்து அவர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பஞ்சாப் அந்த ஊருக்குள்ளேயே அந்த பஞ்ச ட்ரெடிஷ்னல் தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் பயங்கர ரெஸ்பெக்டாக இருக்கும். கோச்சு எல்லாருக்குமே, அந்த பிளேயர்ஸ்க்கு முதல் கொண்டு காலில் வெளில விட மாட்டார் அவர். அந்த மாதிரி நல்ல மனுஷன். ஓவரான செம்ம கேரக்டர். மன்பிரீத் எல்லாம் பயங்கர காமு. நம்ம அதில் அக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா அது நேச்சுரலாகவே சர்தார் பஞ்சாப்குள் இருக்கும் அந்த ரோஷம், அந்த இதெல்லாம் கோவலாம். ஆனால் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் ஆப்போசிட்டாக கொஞ்சம் நஞ்சம் ஆப்போசிட் இல்லை, வேற மாதிரி காமா இருப்பார். மன்பிரீத்தா இது அப்படி ஜாலியாக இருப்பாரா, விட்டில் அடிப்பாரா, பயங்கரமாக இருக்கும். நம்ம பிளேயர்ஸ் கூட தெரியும் எப்படி நம்ம பிளேயர் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஜென்சிக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம பிளேயரை ஹேண்டில் பண்ணணுங்கிறது. பிளேயராகவே இருப்பார். ஏன்னா அவரும் பிளேயரும் தான் வந்தது. ஓகே. அதாவது நீங்கள் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இந்த காலத்து பசங்களுடைய அந்த இது தெரிஞ்சு, விருப்பு தெரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பார், ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். ஆமாம், நான் அப்படி ஆனா இப்படி ஆனா அந்த காலத்து கதையெல்லாம் பேசிட்டு கேம் தவிர்த்து வேற எதுக்கும் உள்ள வர மாட்டார். கேம்னா கேம் பார்ட் மட்டும் தான். திரும்பவும் நம்ம ஃபிட்னஸ் பண்ணும்போது இடையில வருது, வேற பர்சனல் வந்து உள்ள வருது, அப்படிலாம் இல்லை. சம்மந்தம் இல்லாத வர மாட்டார், எதுவுமே வர மாட்டார்.
கேம் மட்டும் உள்ள வந்து அவரோட பாட்டை பண்ணாருன்னா பண்ணிட்டு. பிரபஞ்சன் எனக்கு பார்க்கும்போது நிறைய வீரர்கள் வந்து மன்பிரீத்துக்காக ஆடுற மாதிரிலாம் தெரியுது. இவர் என்ன பேக் பண்றாருப்பா, நான் அவருக்காக உயிரை கொடுக்கும்பா அப்படி நினைச்சு விளையாடுறாங்கல்ல. கண்டிப்பா நீங்க சீசன் 7ல தான் பெங்கால் குஜராத்துக்கு விளையாண்டுட்டு இருக்கேன். அது விளையாண்டுட்டு முடிச்சுட்டு எனக்கு மொத்தமாக கொடுத்தாங்க 2 கோச்சும். அது ஆன் ஸ்க்ரீனில் வரல, நீர்குள்ளியா 2 பேருமே மொத்த கொடுத்தாங்க அந்த மேட்ச் எல்லாம். குஜராத் மும்பை வின் பண்ணு நினைக்கிறேன், சித்தார்த்த சேர்ந்த டீம் அவங்கெல்லாம் அந்த மேட்ச் மொத்தம்லாம் கொடுத்தாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க, கொண்டாடுவாங்க. வின் பண்ணிட்டோம்னா செலிப்ரேஷன் கொண்டாடுவாங்க, அப்படி இருக்கும். அதுவே போதுமே அவார்டு இதுக்கு. ஓகே, கோச்சுக்கிட்ட நம்ம மனசுல இந்த அளவுக்கு இருக்கிறோமா அப்படிங்கிற மற்ற பிளேயர்ஸ்க்கு அவங்க மேல ஒரு இன்னும் விசுவாசம் நம்பிக்கை வரும். ஸோ ஒரு என்ஜாய் பண்ணி தான் விளையாடுங்க. அவர் கீழே திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட அவர் கீழே விளையாடுவீங்க. கண்டிப்பா விளையாடுவோம். ஏன்னா நான் சீசன் 8 முடிச்சுட்டு யாரும் இவன் இன்ஜூரி அன்ஃபிட்டுன்னு யாருமே போர்டு தூக்காத இடத்துல வந்து நான் பார்த்துக்கிறேன் விளையாட சொல்லி நம்பிக்கை வச்சு எடுத்தது தான் மன்பிரீத். செகண்ட் திரும்ப அவருக்குள்ளேயும் ரிட்டர்னும் ஆகி அவருக்குள்ளேயும் திரும்ப பண்ணது. ஏன்னா கம்பேக் கொடுத்து விளையாட ஆரம்பித்தேன், விளையாண்டும் திரும்ப ரிட்டர்னும் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது உங்களுக்கு மன்பிரீத்தோட. ஓகே, ஃபைனலாக பிரபஞ்சன் வந்து ஒவ்வொரு சீசனும் நம்மள்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு வீரர்கள் கலக்கணும், தமிழ் தலைவாஸ் நல்லா விளையாடணும், நம்ம வீரர்கள் மற்ற அணியில் இருந்தாலும் நல்லா விளையாடணும்னு. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அபினேஷ் யூஸ்வலாக ப்ரேரி பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காரு. நம்ம தீபக் சங்கர் புதுசாக வந்து பெங்களூரில் கலக்குனாரு. இதை தவிர வந்து நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் பெருசாக ஷைன் பண்ண முடியல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம பசங்க என்ன பண்ணணும்? இதேமாரி இன்னும் மேலே வரத்துக்கு, ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைண்டை வந்து ஒரு நிலைப்படுத்தணும். எப்படின்னா வாய்ப்பு வந்து வரும் யாருக்குமே. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, வாய்ப்புங்கிறது வரும். நம்ம என்ன பண்ணோம்னா அவசரப்படுறோம், நம்ம வந்து வாய்ப்பு வரணும் நம்ம வந்து நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நீங்கள் டேலண்டட் பர்சனால தான் அத்தனை கோடி மக்கள் இருக்கிற மத்தியில் நீங்கள் ப்ரோ கபடி வந்திருக்கீங்க. இப்போ இங்கே வரும்போது நீங்கள் வந்து மற்றவங்களுக்குள்ள எல்லாமே காம்படிஷனாக எடுத்துக்கிட்டது இல்லை, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது அபினேஷ் நடராஜன், நம்ம வந்து பெங்களூர் புல்ஸ் தீபக் சங்கர்லாம் 2 பேருமே அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா வாய்ப்பு வந்து பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டாங்க 2 பேரும். இப்போ வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர்ஸ் தான். சுதாகர் இருந்தாலும் சுதாகர் இப்போ அவருக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம ஒரு சடனாக இறக்கி விட்டு அந்த இடத்துல விளையாட முடியாமல் போச்சுன்னா அது வந்து தோண்டு பெறக்கூடாது, திரும்பவும் டவுன் ஆகிடக்கூடாது. திரும்பவும் நமக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதுக்காக வெயிட் பண்ணணும். இன்னொன்று வந்து சுற்றியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா கபடி தாண்டி நிறையா இருக்கும், ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அது பண்ணணும். அப்படிங்கும்போது எல்லாமே இருக்கணும். இன்னொன்று வந்து மற்ற பிளேயர் இறக்குறாங்க, நம்மளை ஏன் இருக்கல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வந்து பார்ஷியாலிட்டி நம்ம யோசிச்சு நம்ம வந்து அவனோட நம்ம நல்லா தான் விளாட்றோம், கேம்பில் சூப்பராக தான் விளாண்டேன் அப்படின்னு யோசிக்காமல் அவனை ஏன் அந்த இடத்துல இறக்குறாங்க, எதுக்காக இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா அவன் ஒரு இடத்துல உங்களோட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்திருப்போம், டிஃபென்ஸில் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து காம்படிஷன்னா அதில் நம்ம அவனை பீட் பண்ணணும். அவனும் டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணுறான்னா அவனும் டிஃபென்ஸ் கற்றுக்கணும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரைட்டு நல்லா விளாண்டுருப்பீங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் அவன் டிஃபென்ஸையும் சேர்த்து கற்றுக்கணும் அப்படின்னு என்னோட விருப்பம். இன்னொன்று, வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு 4 ரைடு தான், 5 ரைடு தான் கிடைக்கும். அந்த இடத்துல டிஃபென்ஸ் அப்பன்ஸில் தான் சைன் பண்ண ரைடில் தான் நம்ம அந்த இடத்துல சைன் பண்ண விரும்ப முடியும். அந்த இடத்துல நம்ம டிஃபென்ஸில் போய் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் திருத்திக்கணும். நம்ம மோஸ்ட்லி பொறுமையாக இருக்கணும். தேவை பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கு பெருமை வரும் கண்டிப்பாக கபடி களத்தில். சூப்பர் பிரபஞ்சன், ஏன்னா உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை இளம் வீரர்கள் எல்லாரும் கேட்டுக்கணும். வந்து நம்ம சான்ஸுக்கு வெயிட் பண்ணால் கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது ப்ரோ கபடி லீக்லன்னு. ரொம்ப நன்றி பிரபஞ்சன், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அதாவது எனக்கு முடிக்க டைம் இல்லை, இருந்தாலும் வந்து உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கும், அதனால் நான் வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி.